லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதாநாயகனா நடித்த டிசி இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் டிராமா தான். ஸோ இந்த படத்தோட ஹீரோ கதாநாயகன் லோகேஷ் கனகராஜ் ஒரு கொல்லக்கூட்டத்தில் இருக்காரு. போலீஸோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே கொள்ளடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவரை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு. ஆல்ரெடி இவங்க ஃபேஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும். இவங்க போலீஸ்லாம் ஒரு பக்கம் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கு ஹீரோ வந்து பயங்கர வயலன்ஸா தான் பிஹேவ் பண்றாரு. நார்மலா யார்கிட்டயும் பேசவே மாட்டாரு. அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடுறாரு. கொன்னா வந்து ரொம்ப வயலன்ஸா தான் கொல்றாரு. கொடூரமா தான் கொல்றாரு. ஸோ இவர் ஏன் இப்படி ஆனாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த கதைக்குள்ள இவ்ளோ வயலன்ஸ்க்குள்ள ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த இவ்ளோ வயலன்ஸான ஒரு ஸ்டோரிக்குள்ள ஒரு அழகான காதல் கதையும் சேருது. அதுதான் இந்த டிசி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல முக்கியமா வயலன்ஸ். ஸோ வயலன்ஸ் அப்படின்னாலே என்னப்பா இவ்வளோ வயலன்ஸ் இருக்கு, இவ்வளோ கொடூரமா இருக்கு, இவ்வளோ ரத்தமா இருக்கு. இந்த படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். இதுல ஹீரோ வந்து நிறைய பேரை ரொம்ப கொடூரமா கொல்லுவாரு. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. வழக்கமா இந்த மாதிரி வயலன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. ஆனா இந்த படத்துல அத கன்வின்சிங் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வயலன்ஸ் இந்த இடத்துல தேவைப்படுது. இந்த கதைக்கு தேவைப்படுது. இந்த ஸ்கிரீன் பிளேக்கு தேவைப்படுது. அருண் மாதேஸ்வரன் அந்த விஷயத்துல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆமாங்க. இந்த வயலன்ஸ் சீன்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, அவன இன்னும் நல்லா போடு, 4 போடு. அவன அப்படிதான் கொல்லணும். அவன அப்படிதான் சுடணும். அப்படிங்கிற மாரி அந்த கேரக்டர்ஸ்லாம் கொல்லும்போது நம்மளுக்குள்ள ஒரு விஷயம் தோண தான் செய்யுது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயமே என்னன்னா, வயலன்ஸ தாண்டி இந்த படத்துல வந்து செக்சுவல் அபியூஸ் நெறைய இடத்துல சொல்றாங்க. நெறைய இடத்துல கதையில அது வருது. ஸோ ஹீரோயினோட ஸ்டோரி எல்லாத்துலயுமே அப்படி இருக்கு. ஹீரோயின் இன்ட்ரோல இருந்து எல்லாமே அப்படிப்பட்ட சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது செக்ஷுவல் அபியூஸா இருக்கட்டும், இல்ல செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் சீன்ஸா கன்வே பண்ணாம டயலாகாவும் இல்லன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு புரியிற மாரியும் அத சீன்ஸாவும், விஷுவல்ஸாவும் காமிச்சதே ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு விஷயம்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கு வயலன்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப உக்கிரமா இருக்கு. இதுல இதையும் சேர்த்து காமிச்சிருந்தா இந்த படம் ரொம்ப முகசுளிக்க வச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அதையே அருண் மாதேஸ்வரன் நெனச்சு இந்த படத்துல இந்த செக்ஷுவல் அபியூஸ், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரா கையாண்டிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த படத்துல கொஞ்ச நேரம் தான் வருவாங்க சஞ்சனா. அவங்களோட ரோல் ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அவங்கள கூட வந்து லோகேஷ் கனகராஜ் பேசுற அந்த சீன்ஸ்லாம் வந்து ஆக்சுவலா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இவ்ளோ வயலன்ஸ்க்கு நடுவுல ரொம்ப அழகியலான ஒரு விஷயமா அத பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நடிகர்களா நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அதுலயும் லோகேஷ் கனகராஜ் அவருக்கு குடுத்த கேரக்டர் அவ்ளோ சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ற ஆள் தான். எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. எல்லாத்தையுமே கை தான் பேசும், துப்பாக்கி தான் பேசும், கத்தி தான் பேசும். அப்படிப்பட்ட ஒரு ஆளு. ஹீரோயினா வந்த வமிகா கியாபி அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். அவங்களோட ரோல் ஆக்சுவலா ரொம்ப டஃப். அது அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருக்கும்போது அவங்க அந்த ப்ராஸ்டிடியூட் இடத்துல இருந்த இதுவா இருக்கட்டும், அந்த இடத்துல நடக்கிறத அவங்க சகிச்சுக்கிட்டு போற அந்த சீன்ஸா இருக்கட்டும். அப்புறம் அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்னா, ஒரு 4 செவுத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு இருந்தத ஒருத்தர் காப்பாத்தி வெளில கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல இதுக்கப்புறம் அப்படின்னு நெனச்சவங்களுக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு அன்பு அப்படின்னு கிடைக்கும்போது அத ரொம்பவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாம லோகேஷ் கனகராஜ் அவர்களோட கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்கலாம் சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப இல்லாஜிக்கல் சீன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல முக்கியமா இந்த படத்துல ஹீரோவோட நண்பர்கள் கொத்து கொத்தா கொல்லுவாங்கங்க. கொத்து கொத்தா கொல்லுவாங்க போலீஸ்காரங்கள. ஆனா போலீஸ் அதுக்கு மேல பெரிய ஆக்ஷன் எடுத்து இத ஒரு பெரிய இதுவா இது பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அதே மாரி ஒரு 20 போலீஸ், 30 போலீஸ் தான் மறுபடியும் அவங்க ரவுண்ட் அப் பண்றதுக்கு வருவாங்க. மறுபடியும் அதே மாரியே போலீஸ்லாம் கொல்லுவாங்க. அதாவது போலீஸ் மேல பயங்கர வன்மம் இருக்கு. அதாவது போலீஸ்லாம் இந்த படத்துல ரொம்ப மோசமா காமிச்சிருக்காங்க. இதுல நெறைய போலீஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப தப்பான இந்த படத்துல கொள்ள கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீரோ வந்து அவருக்கு வந்து சில நல்ல மனசு இருக்கு. அவர் வந்து பெண்கள் கிட்ட நல்லா நடந்துப்பாரு. அவர் வந்து குழந்தைங்க கிட்ட நல்லா நடந்துப்பாரு அப்படிங்கிறதுனால அவர் ஹீரோ. கொள்ளைக்காரங்கள கண்டுபிடிக்கிறது, கொள்ளைக்காரங்கள கண்டுபிடிக்கிறது, கொள்ளைக்காரங்கள கண்டுபிடிக்கிறது, கொலைகாரங்கள கண்டுபிடிக்கிறதுன்னு வரக்கூடிய அந்த போலீஸ்காரரு, அது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டா அவரு வந்து சில விஷயங்கள்லாம் பண்றாரு. தப்பா பண்றாரு. அதனால அவர் வில்லன். ஸோ ஹீரோ, வில்லன இவங்க இப்படிதான் டிஃபைன் பண்றாங்க. அதுல ரொம்ப இல்லாஜிக்கலா இவ்ளோ கொத்து கொத்தா கொன்னு கூட வேற இதுக்கு மேல இந்த அரசியல்வாதிகளோ, சிஎம்மோ எதுவுமே இல்ல. கடைசி வரை 2 போலீஸ் தான் இவங்கள வந்து பேசிக்கிறாங்க. இவங்கள எப்படியாவது பிடிக்கணும், இவங்கள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும், இவங்கள எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு. ஸோ ரொம்ப இந்த வயலன்ஸ் எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு பாசிட்டிவா இருந்ததோ, அந்த வயலன்ஸ் இந்த படத்துக்கு
சில இடத்துல நெகட்டிவாவும் ப்ளே ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் ஃபுல்லா அவ்ளோ ரத்தம். நார்மலா நீங்க ரத்தம் இல்லாம யாராவது ஒருத்தர இந்த படத்துல ஒரு 2, 3 சீனு கைவிட்டு எண்ணிறலாம். அப்படிப்பட்ட சீன்ஸ் தான் இருக்கு. இருந்தாலும் இவ்ளோ பயங்கரமான வயலன்ஸ், அதுக்கான நேர்த்தியான திரைக்கதை, அதுல ஒரு அழகான காதல் கதை, இந்த வயலன்ஸோட சேர்ந்து ஸோ இது எல்லாமே தியேட்டர்ல பார்க்கும்போது முக்கியமா இன்டர்வல் சீனா இருக்கட்டும், கிளைமாக்ஸா இருக்கட்டும், சில சீன்ஸ்ல அனிருத் இந்த படத்தோட கதாநாயகன், இந்த படத்தோட டைரக்டர் இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வைக்கிற அளவுக்கு அனிருத் செஞ்சிருக்காப்ல. அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ல ஃபுல் படத்துலயுமே அப்படியே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பிஜிஎம்லாம். அந்த ராக் ஆஃப் ரெவெஞ்ச் அந்த இன்ட்ரோல வரும். அந்த சீன்ஸ்லாம் உண்மையிலே தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ். ஸோ இந்த படம் தியேட்டர்ல போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வயலன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். இந்த பிளட்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்ட குடுக்கும். அதே நேரத்துல இந்த ரத்தம் அதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இதுவாகாது. கொஞ்சம் சாஃப்ட்டா பார்க்குற ஆள் தானா அப்படின்னா, இந்த படத்த நீங்க தேர்வு செய்யாதீங்க. ஏன்னா இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபைடு. இந்த படத்தோட வயலன்ஸ் தான் இந்த படத்தோட பலம் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ஆமாங்க, வயலன்ஸ் இல்லாம இந்த படம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட கதை அம்சமே அதுதான். லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட்டு ஹீரோவா படம் பண்ணணும்னு நெனச்சோனே அருண் மதேஸ்வரன போய் பார்த்துட்டாருன்னு நெனைக்கிறேன். எனக்கு வயலன்ஸா படம் வேணும்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. தியேட்டர்ல போய் நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்களுக்கு வயலன்ஸ் படம் பிடிக்கும் அப்படின்னா. ஸோ நீங்க எத்தன பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.